தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு புக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதுவும் அரவிந்த் சாமி ஒரு இன்டர்வியூவில் சொன்னதுனால. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக்கு சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. புக்கையே படிக்காதவங்க கூட அவர் சொன்னதால சைக்காலஜி ஆஃப் மணியை வாங்கி அதில் என்னதான் இருக்குன்னு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. சைக்காலஜி ஆஃப் மணி படித்து நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள். 1 கோடி எடுத்து ஒரு மிடில் கிளாஸ் பையன்கிட்ட கொடுத்தா அந்த பையன் போயிட்டு ஒரு ஐஃபோனு கார் வாங்கி அந்த காசை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணுவான். அதுவே ஒரு பிஸ்னஸ் மேன்ட்டு கொடுத்தா அவர் அது நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசை பயங்கரமாக டெவலப் பண்ணுவார். நம்மளுடைய சிச்சுவேஷன் நம்ம காசை எப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுவோம். இந்த புக்கை படித்து தான் காம்பவுண்டிங்குடைய பவர் என்னன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். 1 365 டேஸ் மல்டிப்ளை பண்ணால் அது 1 தான். அதுவே 1.0 365 டேஸ் மல்டிப்ளை பண்ணால் அது 37. உண்மையான பணக்கார யாருமே டைமண்ட் வாட்ச் கார் வாங்கி அந்த காசை வேஸ்ட் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலாக அசட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இன்விசிபிள் வெல்த்தை தான் பில்ட் பண்ணுவானே. சின்ன வயசில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபினான்ஸ், லக்கு, ரிஸ்க்கு நிறைய விஷயத்த இந்த புக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களால் இந்த புக்கை வாங்க முடியலன்னா புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இந்த புக்கை